இன்றைக்கி காரசாரமான மாங்காய் போட்டு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் 15 சின்ன வெங்காயம் 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் 2ஆக கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்துதாக சேர்த்து சின்னதாக கட் பண்ணி வதக்கி விடணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். கூடவே 1 கப் தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு மாங்காய் சேர்த்து கொதிக்க விடலாம். மாங்காய் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து வேகும். 3/4 பாகம் வெந்த பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனை இது கூட சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டு இறக்கிக்க வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான வெள்ளாம்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.